ஹாய் கைஸ், நம்ம சேனலோட பேர் யுவி ரக்ஷன். நான் உங்க யுவராஜ். அதாவது விடிஞ்சும் விடியாமல் இருக்கிற ஒரு டைம், ஒரு 4:30லேருந்து 5 மணிக்குள்ளன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நேரத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு ஆழ்ந்த தூக்கத்துலேயும் சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாருமே படுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் திடீர்னு பயங்கரமான ஒரு சம்பவம் ஏற்பட்டா யாரால தான் தாங்க முடியும்? அதுல உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை இப்ப வரைக்குமே 1 by 1 இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. எத்தனை பேர் தான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. சரி, என்னதான் ஆச்சுன்னு பார்த்தா, டர்க்கி அப்படின்ற ஒரு கண்ட்ரியில February 6 அப்போ கரெக்டா காலையில ஒரு 4:30 மணி இருக்கும் போல இருக்கு. திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தத்தோட பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு. தூங்கிட்டு இருக்கவங்களால ஒரு டைமிங்கே அவங்களுக்கு கிடைக்கல. எந்திரிச்சு கடகடன்னு பில்டிங்கை விட்டு வெளியே ஓடிடலாம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள பில்டிங் எல்லாம் விழுந்து மக்கள் எல்லாம் அந்த பில்டிங்குள்ளேயே மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. மீட்பு பண்ணி போறதுக்குள்ளேயே நிறைய பேர் செத்தும் போயிடுறாங்க. அவங்கள காப்பாற்றவும் முடியல. மீறி கஷ்டப்பட்டு உள்ளேருந்து இழுக்கும் போதே உயிர் போயிடுது. ஏன்னா பாடியோட ஒரு பார்ட் காலு, கை இந்த மாதிரிலாம் கரெக்டாக பில்டிங் உள்ள மாட்டிட்டு இருக்கு. இழுக்கும் போது மறுபடியும் அதெல்லாம் உடஞ்சி போய் உயிரோட இருக்கிறவங்க அவங்கள காப்பாற்றணும்னு நினைச்சு காப்பாற்றும் போது செத்து போயிடுறாங்களாம். இந்த சம்பவத்தெல்லாம் கேட்கும் போதே ரொம்பவே கொடூரமா இருக்கு. சரி, என்ன ஆச்சு? ஏன் இந்த கண்ட்ரியில மட்டும் அடிக்கடி இந்த மாதிரி எர்த்குவேக் வருதுன்னு பார்த்தா, இந்த கண்ட்ரியில இப்ப வரைக்குமே 33,000 தடவை எர்த்குவேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வருது அப்படின்னா, இந்த கண்ட்ரியோட எர்த் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ரொம்பவே வீக்கா இருக்கான். எர்த் சர்ஃபேஸ் அப்படின்றது மொத்தம் 4 லேயரை கொண்டது. ஜியோகிராபிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் லேயர் இன்னர் கோர், ரெண்டாவது லேயர் அவுட்டர் கோர், மூணாவது மேண்டல் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவதா இருக்கிற லேயருக்கு பேர் தான் கிரஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரஸ்டுக்கு மேலதான் தண்ணி, நிலம் இதெல்லாம் இருக்கு. அந்த கிரஸ்ட் லேயர் எப்படின்னா, ஒரே ஒரு குளோப் மாதிரி கிடையாதான், ஒரே ஒட்டுமொத்த லேயர் அது இருக்காதான். கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சு அங்கங்க சேர்ந்து இருக்குமா. அந்த மாதிரி உடஞ்சி இருக்கிற பகுதிகள் திடீர்னு ஒரு பகுதியை விட்டு இன்னொரு பகுதி கொஞ்சம் தூரம் தள்ளி போகுமா. திடீர்னு 2 பகுதியுமே இடிச்சுக்குமா. அப்படி இடிச்சுக்கும் போதுதான் இந்த சுனாமி, இந்த எரிமலைலாம் பொங்குது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி இங்க இருக்கிற நிலமும் ஒன்னோட ஒண்ணு மோதிக்கும் போது திடீர்னு மலையெல்லாம் உருவாகும், எரிமலை குழம்பெல்லாம் உருவாகும் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் இதுதான். பூமிக்கு அடியில இருக்கிற தட்டு ஒன்னோட ஒண்ணு மோதிக்கும் போதோ, ஒன்னோட ஒண்ணு விட்டு விலகும் போதோ ஏற்படுற இயற்கை அசம்பாவிதங்கள் தான் இந்த மாதிரியான எர்த்குவேக்ஸ், இந்த மாதிரியான சுனாமி இதெல்லாம் வர்றதுக்கு காரணமா இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு டேஞ்சரான நாட்டுல இருக்கிற மக்கள் தினமே கத்தி மேலதான் தங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு போறாங்களாம். அவங்க அவங்களுக்கு தெரியுமா எப்படியும் எர்த்குவேக் வரும் அப்படின்னு. ஆனாலுமே அவங்க என்ன பண்றது, டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை பண்ணி தான் ஆகணும். வேலைக்கு போறோம், வேலைக்கு போய் தான் ஆகணும். பிசினஸ் நடத்துறவங்க பிசினஸ் நடத்தி தான் ஆகணும். அவங்க இதெல்லாம் ஒரு சகஜமா கடந்து தான் போயிட்டு இருக்காங்களாம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 8 மேக்னிடியூட் 8 லெவல்ல இந்த மாதிரி ஒரு எர்த்குவேக் வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரிக்டர் கம்மியா தான் வரும். அதாவது 4.5ல வருமா, 3.7ல வருமா. அதோட பாதிப்புலாம் லைட்டா பில்டிங் அப்படி அசையுமா, 1-2 பில்டிங் கீழே விழுமா. பயங்கரமான ஒரு பெரிய பாதிப்பு இருக்கவே இருக்காது. நாங்களும் இது சரி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, பூகம்பம் வந்தது முடிஞ்சிருச்சு, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு நாங்க எங்களோட அன்றாட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இறந்து போனவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் இந்த பிரஸ் மீட்ஸ்லயும் இன்டர்வியூஸ்லயும் பேசும்போது கேட்கறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்னடா அது, இந்த உலகம் நிம்மதியாவே வாழ விடாதா நம்மள அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. சுனாமி போச்சு, அடுத்தது புயல் போச்சு, அடுத்தது கொரோனா எல்லாரையுமே ஒரு உழுக்குச்சு. அதுக்கப்புறம் இப்ப எர்த்குவேக்ல ஆரம்பிச்சிருக்கே, என்னதான் நடக்குது, ஜனங்களால நிம்மதியா வாழ முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு. இது வரலாறை காணாத அளவுக்கு ஒரு பெரிய எர்த்குவேக்னு சொல்றாங்க. அதாவது வேர்ல்டு மேப்லயே 5ல இருந்து 6 மீட்டர் டர்க்கி அப்படியே நவுந்து போயிடுச்சான் வெஸ்ட் நோக்கி. கேட்கும் போதே எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குல்ல. ஒரு கண்ட்ரி இருக்கிற லொகேஷன்ல இருந்து கொஞ்சம் நகர்ந்து போயிடுச்சு அப்படின்னா இதை ஃபர்ஸ்ட் நம்பவும் முடியல, பயமாவும் இருக்கு. இன்னொரு பக்கம், ஒரு பக்கம் நம்ப முடியலனாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. ஒரு கண்ட்ரி நகருது அப்படின்னா நாளைக்கு இன்னும் இதை விட பெரிய எர்த்குவேக் வந்தா இந்த கண்ட்ரி அப்படியே பூமிக்குள்ளேயும் போயிடலாம் இல்லையா. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு அபாயகரமான ஒரு இடத்துல மக்கள் வாழ்றாங்க? வேற வழி இல்லை, அவங்க அங்கதான் வாழ்ந்தும் ஆகணும். சரி, அவங்க அங்கதான் வாழ்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த எர்த்குவேக்கெல்லாம் தாங்குற அளவுக்கு அந்த கண்ட்ரியில இருக்கிற எல்லா பில்டிங்ஸையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கலாம் இல்ல. ஏன் இந்த வேலையை அந்த கவர்மெண்ட் பண்ணாம இருக்காங்க?
இப்ப மக்களோட அடுத்த கேள்வியே எர்த்குவேக் சகஜமா வருதுன்றது நல்லாவே தெரியுது. ஏன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங் எங்களுக்கு நீங்க கட்டி கொடுக்கல அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது சம்பந்தமா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த நாட்டை சேர்ந்தவரே மிகப்பெரிய பிரஸ் மீட்ல பிராங்கா எல்லாரும் முன்னாடியே சொல்லியிருக்காரு, டர்க்கியில எந்த பில்டிங்ஸுமே ஒழுங்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. ஒரு சின்ன எர்த்குவேக்க கூட டர்க்கியில இருக்க பில்டிங்ஸால டாலரேட் பண்ணி கரெக்டா இருக்க முடியாது. லைட்டா அப்படி எர்த்குவேக் வந்தா கூட டக்குன்னு பில்டிங் சரசரன்னு சரிஞ்சு விழதான் செய்யும். ஏன்னா அந்த பில்டிங்ஸை கட்டின இன்ஜினியர்ஸும் சரி கிடையாது, அந்த பில்டிங் சரியான முறையில தான் கட்டப்பட்டிருக்கான்னு அதை சரி பார்த்த ஹையர் லெவல் ஆபீசரும் அவங்களுமே இதை வந்து ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பேசிக்ல இத்தனை பில்டிங்ஸ்க்கும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரியல. கொடுத்த அப்ரூவலை விட எல்லாமே ஒரு 7-8 ஃப்ளோர் வந்து அதிகமாக தான் கட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிலநடுக்கம் வந்தால் சும்மா விழுற பில்டிங் கூட இந்த மாதிரி ஹையாக கட்டுறதுனால கண்டிப்பாக விழதான் செய்யும் அப்படின்னு அவர் வந்து அப்பயே சொல்லிட்டாரு. ஆனாலுமே மக்கள் என்ன பண்ணுறாங்க, வேற வழி கிடையாது, இருந்து தான் ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும், வாழ்க்கையை நடத்தி தான் ஆகணும். அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி வரும்போது பார்த்துக்கலாம், சந்திச்சுக்கலாம், என்னவா இருந்தாலும் நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அலட்சியத்தால இவ்வளோ பெரிய இயற்கையோட கோபமான ஒரு பேரழிவுக்கு அவங்களும் பலியாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இனிமேலாவது இதுக்கு அடுத்தது வர்றதாவது டர்க்கியில இருக்கிற அந்த பகுதியில், எக்ஸாக்டா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவாங்களா? அப்படி ஆனாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம உலக நாடுகள், வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாருமே இப்ப டர்க்கிக்குள்ள இறங்கி அவங்கள வந்து மீட்கும் பணியில வந்து இறங்கியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் போய் அங்க இறங்கி இருக்கிறது இந்தியா தான். நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு சில மணி நேரத்துக்குள்ளேயே இந்தியன் ஃபோர்ஸை டர்க்கிக்கு அனுப்பி முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் காப்பாத்துங்க, அவங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி பல நாடுகள், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பாகிஸ்தான் கூட அவங்களே ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்காங்க. பாகிஸ்தானுமே வந்து இந்த சம்பவத்தை கேட்டு டர்க்கிக்கு உதவ முன் வந்திருக்காங்க. ஸோ நம்மளும் நம்ம சைட்ல இருந்து ப்ரே பண்ணிக்கலாம். அந்த பில்டிங்ஸ்குள்ள மாட்டிட்டு இருக்கிற அத்தனை பேரையுமே எந்த விதமான ஒரு உயிரிழப்பும் இல்லாம மீட்பு பண்ணி அவங்கள காப்பாற்றணும்னு நம்ம கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றது மூலமா நம்ம சைட்ல இருந்து கொடுக்கறது நம்மளோட பிரேயரை மட்டும் தான் நம்மளால கொடுக்க முடியும். கண்டிப்பா அதுல இதுக்கு மேலேயும் எந்த விதமான ஒரு உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது. இப்ப வரைக்குமே உயிரிழப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா எத்தனை பேர் எத்தனை பில்டிங்ஸ் கடியில மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது கண்டே பிடிக்க முடியலையா. கண்ணுக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் தான் காப்பாற்ற முடியுது அப்படின்னு சொல்றாங்க. தோண்டி தோண்டி உள்ள போனா உயிரோட இருக்கிறவங்க கூட செத்து போயிடுறாங்க அப்படின்றதுனால ஒரு லெவலுக்கு மேல இறங்கியும் காப்பாற்ற முடியலையா. சோ கண்டிப்பா எல்லாரையுமே காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நம்புறோம். இதுக்கப்புறம் எதிர்காலத்துல வரக்கூடிய நிலநடுக்கத்துல இருந்து அந்த எக்ஸாக்டா அந்த இடத்துல இருக்கிற மக்கள் தப்பிக்கணும்னா அவங்க அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் கண்டிப்பா ஆகணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த சம்பவம் குறித்து உங்களுக்கு இருக்கிற கருத்தை நீங்க கமெண்ட்ல போடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்படியே சைட்ல இருக்க பெல்லையும் கிளிக் பண்றீங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களை வந்து டக்குன்னு சேரும். தேங்க்யூ.